இந்த வனவாசத்தின் ஒரு பகுதி முதலில் தென்றலிலும் பிறகு இன முழக்கத்திலும் வெளிவந்தது. அந்த ஏடுகளுக்கும் அவற்றின் நிர்வாகிகளுக்கும் இதனை நூலாக வெளியிட்டவர்களுக்கும் எனது நன்றி அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் இதை வெளியிட்டிருக்காரு. இது 65 இந்த முன்னுரை எழுதியிருக்காரு. சரி, இப்போ நம்ம கண்ணதாசனோட பிள்ளை பருவத்துக்கு போகலாம். 1927 வருஷம் ஜூன் 24 சரியான பிரபவ வருஷம் ஆனி மாதம் 10ஆம் நாள் அஸ்வினி நட்சத்திரமும் சிம்ம லக்கணமும் கூடிய சுபதினத்தில் பாண்டிய நாட்டின் சிறுகூடல்பட்டி என்ற கிராமத்தில் குழந்தை ஒன்று பிறந்தது. அது வேற யாரும் இல்லை, கண்ணதாசன் தான். அந்த குழந்தையின் பெற்றோர்களுக்கு அது 8வது குழந்தை. 5 சகோதரிகள் 2 சகோதரர்களுக்கு பிறகு அது அவதரித்திருந்தது. 8வது பிள்ளை வெட்டும் சேவகன் என்பது பாண்டி நாட்டு பழமொழி. அந்த பிள்ளைக்கு முத்து என்று பெயரிட்டார்கள். அது பிறந்தபோது நாட்டிலே பல கழகங்களுக்கு அது காரணமாக போகிறது என்று யாருக்கு தெரியும்? இல்லை, அது விமர்சனத்திற்குரிய வாழ்க்கை வாழப்போகிறது என்று தான் யாருக்கு தெரியும்? அதுவும் ஒரு சிறிய சரித்திரம் படைக்கப் போகிறது என்று யாருக்கு தெரியும்? இப்படி யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும்னு அவர் அடுத்தடுத்த வரிகளில் குறிப்பிட்டுக்கிட்டே வராரு. குழந்தைக்கு வைரவன்பட்டி ஐயர் ஜாதகம் கிடைத்திருக்கார். பையன் எதிர்காலத்தில் பிரமாதமாக விளங்குவான் அப்படின்ட்டு பெற்றோர்களோட ஆத்மாவுக்கு சாந்தி அளிக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. பையனுக்கு மேஷ ராசி. மேஷத்தில் சனி வரும்போது பணத்தை வாரி வாரி கொடுக்கும்னு வேற சொல்லி வச்சுருக்காரு. பையன் மூக்கும் மொழியுமாக இருக்கான் அப்படின்னு திருஷ்டி வச்சவங்களும் உண்டான். பிறக்கும்போதே இவ்வளவு கனமாக இருக்கானே என்று திகைத்தவர்களும் உண்டான். பையன் வளர்ந்தபோது ஆண் பிள்ளை போல் தலையை வெட்டிவிட்டு அழகு பார்க்க பெற்றோருக்கு விரும்பவில்லையாம். 5 பெண்கள் பிறந்திருந்தும் அவனுக்கு ஜடை போட்டு பூ வைத்து பெண்ணாக பார்க்கவே ஆசைப்பட்டார்களாம். எடுத்த எடுப்பில் 2 வயதுக்குள்ளேயே அவன் பெற்ற பிட்ட பெயர் சுட்டிப்பைகள் என்பதாகும். அந்த கிராமத்தில் ஒரு சந்தில் ஒரு ஏட்டுப்பள்ளி கூட இருந்திருக்கு. அங்கே தான் அவரோட தொடக்க கல்வியை ஆரம்பிச்சிருக்கு. அவருக்கு அப்போ 4 வயசான். சரி, இதோட இந்த பதிவை நான் நிறுத்திக்கிறேன். அவரோட பள்ளி பருவத்தில் அவர் என்ன மாதிரியெல்லாம் படித்தார், எவ்வளோ கஷ்டப்பட்டார், என்ன மாதிரியான அனுபவங்களை அவர் சந்தித்தார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.